அன்எக்ஸ்பெக்டட் ஹேங்கிங். இது ஒரு பாரடாக்ஸ். பாரடாக்ஸ்னா தமிழ்ல சொல்ல போனா முரண்பாடு. இந்த பாரடாக்ஸ் புத்திசாலியான ஒரு ஜட்ஜுக்கும் புத்திசாலியான ஒரு பிரிசனருக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பாரடாக்ஸ். ஒரு ஜட்ஜ் ஒரு கைதிக்கு தண்டனை தராரு, அதுவும் தூக்கு தண்டனை. கூடவே ஒரு கண்டிஷனையும் போடுறாரு. அது என்ன கண்டிஷன்னா, உன்னை தூக்குல போட போற நாள் உனக்கு சர்ப்ரைஸா இருக்கும். வீக் டேஸ்ல தான் உன்னை தூக்குல போடுவோம், திங்கள் இல்ல வெள்ளி இதுக்கு நடுவுல இருக்கிற நாட்கள்ல தான் உன்னை தூக்குல போடுவாங்க. என்னைக்கு நான் உன்னோட செல்லோட கதவை தட்டணும் அன்னைக்கு தான் உன்னை தூக்குல போட போற நாள் அப்படின்னு ஜட்ஜு சொல்ல, இதை கேட்ட பிரிசனர் ஒரு மணி நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அவன் சிரிக்கிறான். நான் ஜட்ஜு சொன்ன மாதிரி பார்த்தோம்னா மண்டே இல்ல ஃப்ரைடே இதுல தான் அவனை தூக்குல போடுவாங்க. இவன் தேர்ஸ்டே வரைக்கும் உயிரோட இருந்துட்டானா இவனை ஃப்ரைடே தான் தூக்குல போட போறாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். அதனால ஃப்ரைடே முடியாது. இதே மாதிரி தான் இவன் வெனஸ்டே வரைக்கும் உயிரோட இருந்துட்டானா தேர்ஸ்டே தான் இவனை தூக்குல போட போறான்னு தெரிஞ்சிடும். அதனால அன்னைக்கும் முடியாது. டியூஸ்டே வரைக்கும் உயிரோட இருந்துட்டானா வெனஸ்டே தான் தூக்குல போட போறாங்க, அதுவும் அவனுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுவும் சர்ப்ரைஸா இருக்காது. அதே மாதிரி மண்டே வரைக்கும் உயிரோட இருந்துட்டானா டியூஸ்டே தான் இவனை தூக்குல போட போறாங்க. ஸோ இதுவும் சர்ப்ரைஸா இருக்காது. இந்த மாதிரி பார்த்தோம்னா எந்த நாளும் இவனுக்கு தூக்குல போட முடியாது. ஸோ இவனுக்கு தூக்கு தண்டனை இல்லைன்னு நினைச்சு இவன் சந்தோஷமா இருக்கான். ஆனா அதே நேரத்துல தான் பிரசனர் புதன்கிழமை கதவை தட்டுறாரு. தூக்கு தண்டனே இல்லைன்னு நினைச்ச அவனுக்கு இதை பார்த்ததும் சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. இவனை கூட்டிட்டு போய் தூக்குலையும் போடுறாங்க. இங்கதான் பாரடாக்ஸே கிரியேட் ஆகுது. ஜட்ஜு சொன்ன மாதிரி சர்ப்ரைஸா தான் ஒரு தூக்குலையும் போட்டிருக்காங்க. ஸோ ஜட்ஜு சைட்ல இருந்து பார்த்தா அது கரெக்ட். இந்த பாரடாக்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.